கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் நினைத்ததே நடக்கும். இன்று நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. நீங்கள் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்த மாட்டாது. வேதத்தில் வசனம் சொல்கிறது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இன்றைக்கு உங்க மேல ஒரு பொய்யான வழக்கு போடப்பட்டிருக்கிறதா, இல்ல உங்க மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்களா, அதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. அந்த பொய் வழக்குகளை நினைத்து கண்ணீர் விட்டு கலங்கி வேதனைப்படாதீங்க. அதற்கு பதிலாக இந்த ஏசாயா 33:22 விசுவாசியுங்க. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். ஏசப்பா நியாயாதிபதி, நியாய பிரமாணிகர், ராஜா. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவர் உங்களை ரட்சிப்பார். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்ற வசனத்தின்படி உங்களுடைய பொய்யான வழக்கை இன்று கர்த்தர் விசாரிப்பார். நீங்க எப்படி என்னென்ன வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும்னா, நீங்க சொல்லுங்க, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிது, அல்லேலூயான்னு சொல்லுங்க. என் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்ற இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, என்னுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லுங்க. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை என்ற வசனத்தை விசுவாசிங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற வசனத்தின்படி, ஏசப்பா என்னை ஒன்றும் சேதப்படுத்தாம நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லுங்க. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வசனத்தின்படி, ஏசப்பா நீங்க என்னோடு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் தருகிற வாக்கு தத்தங்கள், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. உங்களை பார்த்து இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. உங்கள் மேல் தேவன் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நீதியாய் நடத்துவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த பொய்யான வழக்குல தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருந்து அந்த இடத்துல உங்கள் தலையை தேவன் உயர்த்துவார். God bless you.